சாரதா, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ககன் வாக்கு கொடுத்திருக்கான்ல, அந்த நம்பிக்கையினாலதான் பூரி அவன் கூட பழகிறாளா என்னமோ. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா ககனும் பூமியும் பிரிஞ்சிருவாங்க. ஆமா சாரதா, அவன் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக பூமிக்கு அநியாயம் பண்றத பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுல்ல. ஆனா என்ன பண்ணா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேங்க. என்னது? பூர்ணிக்கு வேற நல்ல சம்பந்தம் பார்க்கணும். நல்ல யோசனை சாரதா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்ல குடும்பம், ஒரு நல்ல பையனா இருந்தா போய் பார்த்து பேசுங்க. நான் பேசுறேன், ஆனா நான் பார்த்த மாப்பிள்ள அப்படின்னா ககன் ஒத்துக்க மாட்டான்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் என் வார்த்தையை மறுக்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க முதல்ல மாப்பிள்ளைய பாருங்க. நம்மள மாதிரியே நம்ம பசங்க வாழ்க்கை இருக்க கூடாது. 25 வருஷமா நாம அனுபவிக்கிற அவஸ்தைய அவங்க அனுபவிக்க கூடாது. உண்மைதான். அப்ப என்னோட பயம்தான் நம்ம 2 பேரையும் பிரிச்சிருச்சு. இப்ப அவனுடைய தவறான புரிதல் பூமியையும் ககனையும் பிரிச்சுட்டு இருக்கு. என்னால இழந்த சந்தோஷத்தை நானே திரும்ப கொண்டு வரேன். நல்ல ஒரு சம்பந்தத்தோட திரும்ப உன்னை சந்திக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ள கிளம்புறியா? உங்க கூடவே இருக்கணும்னு தான் இருக்கு, ஆனா இருக்க முடியாத. சாரதா, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. பாத்தியா சாரதா, நம்ம கண்ணீர் கூட ஒண்ணு சேருது. ஆனா நாம தான் ஒன்னா சேர்ந்து வாழவே முடியல. குறைஞ்சபட்சம் சந்திக்கிறதுக்காவது உயிரோட இருக்கும். இந்த ஜென்மத்துல நமக்கு இதுதான் பிராப்தம்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க எப்படி சுத்தினாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. பொம்பளைங்க மேலதான் எல்லாருடைய பார்வையும் இருக்கும். அப்படி இல்ல, நாங்க ககனுக்கு சொசைட்டில பேரும் புகழும் இருக்கு. பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு. தாய் இப்படி வெளியில சுத்திக்கிட்டு இருந்தா அவருக்கு எப்படிப்பட்ட கெட்ட பேரு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீ என்ன பேசிட்டு இருக்க தாரா? அப்படி இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அவரை சீக்கிரட்டா சந்திக்கிறது தப்பு இல்லையா? இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க பையன் தான் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு துணையெல்லாம் அவரை எதிர்பார்க்கல. உங்க புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த ஆளுடைய துணை தேவைப்படுது. அந்த ஆள் கிட்ட எல்லாமே உங்களுக்கு வேணும். தாரா, கோயில்ல யாராவது இப்படி பேசுவாங்களா? அப்ப கோவில்ல பண்ற வேலையா நீங்க பண்றீங்க? நாங்க எந்த தப்பும் செய்யல. செய்யறவங்க யாரும் தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க செய்யற இந்த காரியத்தினால உங்க பையன் எவ்வளவு வருத்தப்படுவார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. வாயை திறந்து அவரு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு உங்க மேல இருக்கிற பாசம் அப்படி. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அத்தை. பசங்க புத்தி சொல்ற நிலைமைக்கு பெத்தவங்க வரக்கூடாது. உங்களை வேண்டான்னு விட்டுட்டு அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி யோசிக்க கூடாது. அவரு அந்த மீராக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்கள ஏமாத்திட்டு நீங்க இப்படி சந்திக்கிறது ரொம்ப பெரிய பாவம். உங்களை பத்தி தெரிஞ்சு நீங்க இனிமே என் வாழ்க்கையில இருக்காதீங்க, போயிடுங்கன்னு ககனால சொல்ல முடியாம இருக்கலாம். நீங்க தான் அத புரிஞ்சுக்கணும்.
லைஃப் லாங் உங்களை பத்தி மட்டும் அல்ல, உங்க பசங்களை பத்தியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கண்ணீரை வச்சு நீங்க செய்யற தப்பெல்லாம் தொடச்சிட முடியாது. விரல் நீட்டி காட்டும் போது பயந்து போய் அழாம, அப்படி ஒரு நிலைமை வராம நீங்க தான் பாத்துக்கணும். அவ அந்த அபூர்வா வீட்ல தானே இருக்கா. இப்பவே போய் அவளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத கேளுமா, நீ போக வேணாம். போய்தான் ஆகணும்னா பூரி, நான் போகட்டுமா வேண்டாமா? உன் விருப்பம் அண்ணி, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இன்னொரு வாட்டி அந்த பூமி நம்ம கிட்ட வரக்கூடாது. குட். நான் இப்பவே போறேன். நான் யாருன்னு அவளுக்கு தெரியற மாதிரி பண்றேன். தாரா, அவங்கள பத்தி எதுவுமே நமக்கு முழுசா தெரியாது. அப்போ அவளுக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. பட் ஐ டோன்ட் கேர். கோவப்படாம சொல்றத கேளு. பணத்திலையும் கௌரவத்திலையும் எல்லாத்துலயும் நம்மளை விட பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அவங்க. அவ ஒண்ணு டாடா பிர்லாவோட பொண்ணு கிடையாதுல்ல. ரியல் எஸ்டேட்டோட போலீஸ் சரத் சந்திராவோட பொண்ணு அவங்க. அவரை தாண்டிலாம் பூமியை நம்மளால தொடக்கூட முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னும் ககனுக்கும் அவங்களுக்கும் அபிஷியலா டைவர்ஸ் வேற ஆகல. இந்த நேரத்துல போயிட்டு அங்க நம்ம என்னதான் பேசினாலும் சரி, அது நமக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும். நீ அந்த வீட்டுக்கு போன விஷயம் மட்டும் ககனுக்கு தெரிஞ்சா அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாருன்னு சொல்லு. சார் சொல்றதோ சரிதாம்மா, ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன். நான் அங்க போக கூடாது, அவ்வளவுதானே? ஆனா என் அண்ணனை இவ்ளோ தூரம் அவமானப்படுத்தினவள நான் சும்மாவே விட மாட்டேன். இவ அந்த பூமியை விட பயங்கர பிடிவாதக்காரி போல. அந்த பூமிக்கு இவதான் கரெக்ட். ஆமாமா, அவ வீட்ல தான் இருக்கா. ஆனா என்ன, அவ என்கிட்ட பேச மாட்டா. நீ ஒண்ணு பண்ண, நீ ஏன் நேர்ல வந்து பட்டு பட்டுன்னு ஒரு 4 வார்த்தை பேசினா அவ அப்படியே பயந்து போயிடுவா. அம்மாடி, மாப்பிள்ளை கிட்ட பூமியை மாட்டி விட தானே பிளான் பண்ணிட்டு இருக்க. எஸ், சுமார். சூப்பர். என்னம்மா சொல்ற? என் அண்ணன் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க அவளுடைய நம்பர் எனக்கு அனுப்பி வைங்க. இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். இப்பவே அனுப்புறேம்மா. என்னமோ தெரியல, நம்ம டைம் நல்லா இருந்தா எல்லாமே நமக்கு சாதகமா அமையும். நம்பரை அனுப்பிட்டேன். பூரி இப்போ கம்ப்ளீட்டா தாரா கைக்குள்ள இருக்கா. ககனையும் பூமியும் வச்சு செய்யறதுக்கு இதுதான் ரைட் டைம். ஆட்டத்தை தொடங்குறேன்.